ஒரு சிறிய கிராமத்தின் காட்டுப்பகுதியில் ஒரு சிட்டுக்குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகவும் மென்மையானதாகவும் பலவீனமாகவும் தோன்றியது. ஆனால் அதன் மனம் மட்டும் எப்பொழுதும் தைரியத்தால் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு மதிய வேளையில் எதிர்பாராத நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. காற்று வீசியது, புயலும் அடித்தது, மழை பெய்யத் தொடங்கியது. மரங்கள் அசைந்தன, கிளைகள் முறிந்தன, பறவையின் கூடுகள் கீழே விழுந்தன. சிட்டுக்குருவியின் கூடும் கீழே விழுந்து சிதைந்தது. 3 முட்டைகளும் சேற்றில் விழுந்து உருண்டன. 3 முட்டைகள் 2 உடைந்திருந்தன, 1 மட்டும் உடையாமல் இருந்தது. அதை பார்த்த சிட்டுக்குருவி, நான் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் என்று அந்த முட்டையிடம் கூறியது. ஆனால் புயல் இன்னும் தணியவில்லை. கனமழை பெய்து கொண்டிருந்தது. தரை முழுவதும் தண்ணீராக இருந்தது. முட்டை மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது. அனைத்து பறவைகளும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றன. ஆனால் சிட்டுக்குருவி மட்டும் எங்கும் செல்லாமல் முட்டையை பாதுகாத்து கொண்டிருந்தது. அது தன் சிறிய அலகால் முட்டையை தூக்க முயன்றது. ஆனால் கனமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டிருந்தது. மழையில் நனைந்து குளிரிலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அது தன் முயற்சியை மட்டும் கைவிடவில்லை. அருகில் இருந்த காகமோ, நீ நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய். உன்னால் இந்த முட்டையை தூக்க முடியாது. உன்னையாவது நீ காப்பாற்றிக்கொள் என்று கூறியது. ஆனால் சிட்டுக்குருவியோ காகத்தின் வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு சேற்றில் ஒரு குழியை தோண்டி அதில் முட்டையை பாதுகாப்பாக வைத்தது. பின் புல் உலர்ந்த இலைகளை எடுத்துக்கொண்டு வந்து முட்டையின் அருகில் வைத்து முட்டையை சிறிது சிறிதாக உரட்டி அந்த புல்லின் நடுவே பாதுகாப்பாக வைத்தது. முழு இரவும் அயராது உழைத்தது. மழையில் நனைந்தது, உடல் வலித்தது, இறகுகள் நனைந்தன. இருந்தாலும் அதன் முயற்சியை கைவிடவில்லை. அடுத்த நாள் காலை வந்தது. புயல் முடிந்து காடு அமைதியான நிலைக்கு திரும்பியது. பல பறவைகள் கூட்டையும் முட்டைகளையும் இழந்து அழுது கொண்டிருந்தன. சிட்டுக்குருவி மட்டும் ஒரு பசுமையான புல்லின் மீது அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. சோர்வாக இருந்தாலும் அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சில நாட்களில் அந்த முட்டை உடைந்து சிறு சிட்டுக்குருவி ஒன்று வெளியே வந்தது. பலவீனமாக இருந்தாலும் அது உயிரோடு இருந்தது. மற்ற பெரிய பறவைகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டன. பெரிய பறவைகள் எல்லாம் தோல்வியடைந்த இடத்தில் சிறு சிட்டுக்குருவி தன் குஞ்சை காப்பாற்றியது. பெயர் சூட்டு விழாவுக்கு வந்த மற்ற பறவைகள் அனைவரும் சிட்டுக்குருவின் விடாமுயற்சியை பாராட்டினர். நமது மிகப்பெரிய வெற்றி விழாமல் இருப்பதில் இல்லை, விழுந்த பிறகு மீண்டும் எழுந்து நிற்பதில் தான் இருக்கிறது. பெரியவரோ சிறியவரோ நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நாம் போராடினால் வெற்றி நிச்சயம் கிட்டும். நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3ம் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் வெற்றி நிச்சயம்.